என் தம்பி பூபதிக்கு கல்யாணம் வச்சிருக்க விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். என் தம்பி பத்திரிக்கை வைக்கிறதாகட்டும் இல்ல அவருக்கு ஏதாவது வேலையாகட்டும் இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கூட மாட போயிட்டு இருக்கேங்க, ஒரு அண்ணனா போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அண்ணன் நீங்க தானே செஞ்சாகணும், இது ஒரு மூணாவது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையவே கிடையாதுங்க. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் இந்த காலத்துல யாருங்க கூட நிக்கிறா? அச்சோ என் தம்பி கல்யாணம் ஆக போது நம்ம எடுத்துக்கிட்டு செய்வோம், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி எந்த அண்ணன் நினைக்கிறான்? இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் குறை சொல்லலாம். அந்த காலம் இப்ப அவன் வேலையை அவன் பாக்குறதுக்கு சரியா இருக்கு. அண்ணனாவது தம்பியாவது. ஏன் தம்பி விட்டு போயிடக்கூடாது, சின்ன பையன், அவனுக்கு 4 விஷயம் தெரியாது, நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கூட நின்று எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் தம்பி கூட போறேன் வர அப்படின்னு சொல்லி, நீ தானே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால நான் இதை சொல்றேன். நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யறோம். உங்க வீட்டுல இந்த மாதிரி இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ கண்டிப்பா நான் செய்வாங்க. ஆஃபர்ஸை கொடுத்துட்டு இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் நிறுத்தலாம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா தம்பி மேரேஜ் நெருங்கிடுச்சு. ஸோ 500 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி பாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃப்ரீங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் ஃப்ரீ. ஸோ ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரி.